இன்றைக்கி ஒரு விஷயம் சொல்லிட்டா, இந்த உலகத்திலேயே முதல் தோன்றது சிவன். அதுக்கப்புறம்தான் அதுலேருந்து உருவானதான் எல்லா மதமும் எல்லா மொழிகளும். தமிழ்லேருந்து எல்லா மொழிகளும் உருவாச்சு. சிவன்லேருந்து இந்து மதத்துலேருந்து எல்லா மதங்களும் உருவாச்சு. இதை புரிஞ்சுக்கணும் உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களும். சித்தார்த்தர் எங்கேருந்து வந்தார்? கௌதம சித்தார்த்தர் தான் இந்து மதத்துலேருந்து ஒரு அரசன் துறவியாகி ஒரு மனுஷ அமைதிக்கோசரம் ஒரு வழிக்கோசரம் ஒரு புத்த மதத்தை உருவாக்குனேன். இப்படித்தான் சீக்கிய மதமும் கிறிஸ்டினும் இந்துக்கள் முஸ்லீம்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அடையாளத்தில் ஒன்று உருவாக்கி மனித அமைதிக்கும் மனித நேயத்துக்கும் மனித அன்போடு வாழ்கிறக்கோசரம் தான் உருவாக்கப்பட்டது. இப்படி பல மதங்கள் உருவானது இந்து மதத்திலிருந்து. ஒரு தயிரில் ஒரு பால்லேருந்து வர்ற தயிர், எண்ணெய், நெய், மோர்ன்ற மாதிரி தான் இதுலேருந்து எல்லாத்துலேயும் இது உருவானதும் தப்பு இல்லை, உண்டாக்குனதும் தப்பு இல்லை. ஆனால் மனிதத்துவமாக இருக்கணும், மனிதனாக வாழணும். அதுதான் முக்கியம். எந்த மதமும் எதுக்கிலையும் தாழ்ந்தது உயர்ந்தும் இல்லை, மனிதத்துவமாக வாழணும். அதுதான் அந்த மதத்தோட ஒரு பெருந்தன்மையான குணம். இதுதான் அல்லாஹ்வும் சொல்லிக்கிறாங்க, ஜீசஸ்ன்னு சொல்லியிருக்கிறாங்க, புத்த மதம்னு சொல்லியிருக்கிறாங்க, ஜைனன்னு சொல்லியிருக்கிறாங்க, சீக்கியரும் சொல்லியிருக்கிறாங்க, உலகத்தில் இருக்கிற எத்தனை மதங்களும் உண்டாக்குனதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. இதை யாராச்சும் ஃபாலோ பண்ணுறீங்களா? நாம் தான் பெருசுன்னு நினைக்கக்கூடாது. நம்மளை தாண்டியும் இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. புரிஞ்சுதா? அதனால் மதங்களை பின்பற்றாதீங்க, மனங்களை பின்பற்றுங்க, மனித உணர்வுகளை மதிங்க, சகோதரத்தோடு வாழறதுக்கு இன்ன வழியாக அது செய்யுங்க. மிருகத்தனமான பூமியில் பிறக்கிறது, மனிதனாக பிறக்கிறது ரொம்ப அபூர்வம். பிறப்பு மனிதனாய் பிறப்பு அரிது. அதை விட கூன் செவிடு குருடன் நீங்கள் பிறப்பது அதை விட அரிது. இப்படி இருக்கிற பட்சத்தில் எல்லோரும் மனிதத்துக்கு தான் வாழணும். இதை புரிஞ்சுக்குங்க. அதுக்கு தான் இந்த மெசேஜ். புரிஞ்சுதான்? புரிஞ்சு வாழ்க்கையை வளப்படுத்திங்க, எல்லாத்தையும் அன்போடு நடத்துங்க. வாழ்க வளமுடன்.